வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து யோகி பாபு நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் ஜோரா கைத்தட்டுங்க. இந்த டைட்டில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. படம் பார்க்குறவங்கள பார்த்து நம்ம கைத்தட்டுறதா, இல்லை படத்தை பார்த்து நம்ம கைத்தட்டுறதா, யாரை நினச்சி நம்ம கைத்தட்டுறது, இல்லை நம்ம நிலைமை நினச்சி கைத்தட்டுறதா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு வந்து ஒரு மெஜிஷியன். அவர் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மேஜிக்கெல்லாம் செஞ்சு தன்னுடைய பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த சின்ன பொண்ணுடைய மரணத்துக்கு பழி வாங்குறாரு யோகி பாபு. அதுக்கு காரணமானவங்களெல்லாம் தன்னுடைய மெஜிஷியன் மூலயமா வந்து கொலை பண்ணுறார். இந்த மாதிரியான ஒரு க்ரைம் த்ரில்லர் கதையாக வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்தது என்னவோ, படம் வந்து க்ரைம் த்ரில்லராகவும் வரல, அது எப்படியும் வரலன்ற மாதிரி வந்திருக்குது. இந்த படத்தில் யோகி பாபு தான் மெயினாக வர்றாரு. யோகி பாபுடைய நடிப்பு அப்படியே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜிஷியன் அப்படின்றவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி மாற்றிக்கணும், அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், அவருடைய பார்வை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜிஷியனுக்கு உண்டான ஒரு விஷயங்களை அது வந்து அந்த பாடி லாங்குவேஜில் கொடுத்தா தான் நம்ம ரசிக்க முடியும். இந்த ஊர் சைடில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மெதுவாக போகிறவனை பார்த்துட்டு ஸ்லோவாக இருக்கிறவனை பார்த்துட்டு, ஏன்டா செத்த போனால் எழுந்து சுடுகாட்டுக்கு போனால் கூட அதுவே வேகமாக போவேண்டா, நீ இவ்வளோ மெதுவாக இருக்கிறியடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகி பாபு அவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறாரு இந்த படத்தில். அவர் நடிக்கிறதும் சரி, பேசுகிறதும் சரி, ஃபேஸில் எந்த விதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே கிடையாது யோகி பாபுக்கு. அப்படியே மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு, ஒரே மாடுலேஷனை பேசிட்டு இருக்காரு, மேஜிக் பண்ணுறாரு. மேஜிக் பண்ணும்போது ஒரு லெஃப்ட்டு கையை தனியாக ஆட்டுறாரு, ரைட்டு கையை தனியாக ஆட்டுறாரு, அம்மா ரெண்டு கையும் சேர்த்து ஆட்டுறாரு. இதுதான் அவருடைய ஆட்டிடியூடு. பல கொலைகளை செய்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போலீஸ் தெரிய வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபயருக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது ஒரு 2 கொல்லிக்கட்டையை வச்சு பண்ணியிருப்பார். இப்படின்னுவார், உள்ளே போவார், கொளுத்திவார், எஸ்கேப் ஆகிடுவார். இப்படியெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. யோகி பாபு ஏன் இந்த படத்தை ஒத்துக்குனாருன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான கதை காலத்தில் தான் இந்த ஜோரா கைத்தட்டுங்க இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த படத்துக்கு போய் நம்ம ஜோரா நம்மளை நினச்சி நம்மளே கை தட்டிக்கிறதா, ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு, இல்லை எதுக்குடா இந்த படத்தை எடுத்தாங்கன்னு நினச்சி கை தட்டிக்கிறதா, எதுவுமே தெரியாத நிலைமையில் இந்த ஜோரா கைத்தட்டுங்க படம் வந்து இருக்குது.